ஒரு சிறிய கிராமத்தில் பாட்டியும் அவள் பேத்தியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய வீட்டின் பின்னால் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை போன்ற பல பழமரங்கள் இருந்தன. அந்த பழங்களை விற்று வந்த பணத்தில்தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்தினர். ஒவ்வொரு நாளும் பாட்டி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். பேத்தி பாட்டியுடன் சேர்ந்து அவற்றை பராமரித்தாள். ஒரு இரவு ஒரு பெரிய யானை உணவு தேடி தோட்டத்திற்குள் வந்தது. அது அறியாமல் சில மரங்களை உடைத்து பல பழங்களை கீழே விழச் செய்துவிட்டு சென்றது. மறுநாள் காலை பாட்டியும் பேத்தியும் தோட்டத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் நின்றார்கள். உடைந்த கிளைகள், கீழே விழுந்த பழங்கள், அதை பார்த்து இருவரும் கண்ணீர் விட்டார்கள். அவர்களின் அழுகையை தொலைவிலிருந்து பார்த்த யானை மிகவும் கவலைப்பட்டது. நான் தான் இதற்கு காரணம் என்று உணர்ந்து அது மெதுவாக அவர்களிடம் வந்து தலையை குனிந்து மன்னிப்பு கேட்டது. பாட்டி அதை கோபப்படாமல் பார்த்து, தவறு செய்தாலும் அதை உணர்ந்து திருந்தினால் மன்னிப்பு நிச்சயம் என்றார். அன்றிலிருந்து பாட்டி, பேத்தி, யானை மூவரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் செய்தனர். யானை தன் தும்பிக்கையால் மரக்கட்டைகளை தூக்கி வேலி அமைத்தது. பாட்டி புதிய செடிகளை நட்டாள். பேத்தி அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்தாள். சில நாட்களில் தோட்டம் மீண்டும் பசுமையாக மலர்ந்தது. பழங்கள் மீண்டும் குலுங்கின.